இந்த செங்கோட்டையன் அவர் அண்ணா நம்ம கட்சியில் இணைஞ்சதுக்கு மிகப்பெரிய பலமா நாங்க பாக்குறோங்கண்ணா. ஏன்னா கோபி தொகுதி பொறுத்தளவுக்கு செங்கோட்டைங்கிறது மிகப்பெரிய ஒரு கோட்டைங்கண்ணா. அவர் இத்தனை வருஷமா அவர் எம்எல்ஏவே தான் இருந்திருக்கிறாருங்கண்ணா. அவர் கொங்கு மண்டலத்துக்கு அவர் தானே செங்கோட்டையன் தானே கோட்டையே. இப்ப அவர் எங்க கட்சியில் இணைஞ்சதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்குதுங்கண்ணா. அவரோட சப்போர்ட்லயும் நாங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கண்ணா. அவருக்கு பின்னாடி எங்க ஆதரவு எல்லாத்தோட ஆதரவும் இருக்குங்கண்ணா. இது அதிமுகவில் இருக்கும்போது செங்கோட்டையனுக்கு என்ன பவர் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு நாங்க அதிகமா நான் அவருக்கு அன்பு கொடுப்போம்னா. தளபதி என்ன யாரை சொன்னாலும் சரினா, யாரை நிக்க வச்சாலும் சரினா, அவங்களுக்கு முன்னாடி எங்களோட பாதுகாப்பு இருக்குன்னா, எல்லா உரிமையும் அவங்க அன்பு எல்லாமே நான் கொடுப்போம்னா. அண்ணன் மிக தெளிவா சொல்லிட்டாருன்னா, யாரும் எந்த ஒரு இழிவா பேச வேண்டாம். நமக்கு யாருக்கு என்ன யாரு போட்டியோ அவங்களுக்கு இடையில நம்ம பேசினா போதும், மற்றவங்க யாரு தப்பா பேச வேணாம்னு சொல்லிட்டேன்னா. டிவிகேக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தானா போட்டியே, வேற யாருக்கு எந்த யாரை பத்தி நம்ம தப்பா பேச வேண்டாம்னா, யாரை பத்தி எது நம்ம தவறா சொல்ல வேண்டாம்னா. அண்ணன் தெளிவா சொல்லிட்டாருன்னா, எல்லாத்து முன்னாடி எல்லாம் மதிப்பா இருங்க, மரியாதை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லிட்டாருன்னா. அதே மாதிரி நாமளும் இந்த கட்சியில மாநாட்டியோ இல்ல ஏதோ பொதுக்கூட்டத்திலயோ இந்த தவறான விஷயம்ல எங்க மேல ஏறுறது போறது வர்றது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்னா, இந்த இதுலயும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னா எல்லாமே சிறப்பா பண்ணியிருந்தாங்கண்ணா. முக்கியமா பாலாஜி அண்ணா, ஈரோடு மாவட்ட பொதுச்செயலாளர் பாலாஜி அண்ணா, அப்புறம் பிரதீப் அண்ணா, அப்புறம் வெங்கடேசனா, இவங்க எல்லாருமே சிறப்பா பண்ணிக்கிறாங்கண்ணா. இவ்வளவு பெரிய இடத்த இவ்வளவு அழகா சூப்பரா பண்ணிக்கிறாங்கண்ணா. தண்ணி வசதி பயங்கரமா இருந்துச்சுங்கண்ணா. 10 லட்சம் பேத்துக்கு தேவையான தண்ணிக்கான பயங்கரம் பண்ணிக்கிறாங்க. சாப்பாடு வசதியில இருந்து எல்லாரும் வந்துட்டு போனதுல இருந்து நீட்டா பண்ணிக்கிறாங்கன்னா, எல்லாம் பயங்கரம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. காவல்துறைக்கு மிக நன்றிண்ணா. உண்மையிலே இந்த இதுல நல்லா பண்ணிக்கிறாங்கன்னா, காவல்துறை எல்லாத்துக்கும் நல்லா மதிப்பு கொடுத்தாங்கன்னா, சேஃப்டியா பாத்துக்கிட்டாங்கண்ணா. உண்மையவே அந்த விஷயத்துல இப்போ முதல் நடந்ததுக்கு இப்ப நல்லா பண்ணிக்கிறாங்கன்னா, அது வரைக்கும் சந்தோஷம். உனி நடக்க போற எல்லாத்துக்கும் இதே பாதுகாப்பு கொடுங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்போம்னா. வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி கழகம் 2026 தளபதி அண்ணாவை உட்கார வைக்கிறாங்கண்ணா. எல்லாரும் நல்லா இருந்துச்சுங்கண்ணா. விஜய் தானே பார்க்க முடியல. நல்லா இருந்துச்சுண்ணா. வெளியவே இருந்துச்சு, கூட்டமா இருந்துச்சு, அதனால பார்க்க முடியலண்ணா. கேட்டோம்னா ஆனா பார்க்க முடியலண்ணா. ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசினாரு. யார் எங்களோட கொள்கை எதிரி, யார் எங்களோட அரசியல் எதிரிங்கிறத தளபதி தெளிவா சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரோட பேரை குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது இல்லாம நிறைய அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. நிறைய சமூக ஊடகங்கள்லாம் ஒரு சிலரே மறுபடியும் போஸ்ட் போட்டு எங்களை தேவையில்லாம தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்க தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன். யாரோட போஸ்ட்டுக்கு கீழேயும் போய் யாரும் நீங்க கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க கமெண்ட் பண்ணதான் அவங்களுக்கு அதுல வருமானம் வருதுன்னு தான் அவங்க போஸ்டே போடுறாங்க. அதனால நீங்க கேள்வி கேட்கணும்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட கேள்வியை நீங்க போஸ்டா பதிவு பண்ணி கேளுங்க. யாரும் அவங்களோட கமெண்ட்ல போய் பதிவு பண்ணாதீங்க, கமெண்டா பதிவு பண்ணாதீங்க. அதனாலதான் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த பண்றாங்க. அப்புறம் தமிழக வெற்றி கழகம் எங்க கட்சிக்கான ஒரே ஒரு கட்சி இல்ல, ஓகேங்களா? திமுகவோட தொண்டர்களுக்கும் சரி, அதிமுக தொண்டர்களுக்கும் சரி, பிஜேபியோட தொண்டர்களுக்கும் சரி, எல்லா தொண்டர்களுக்கும் நல்லது பண்றதுக்கு ஒரே கட்சி எங்களோட தமிழக வெற்றி கழகம். எல்லா அடிப்படையான மக்களுக்கும் எங்க தளபதி நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு. 100% நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு. 2026 கண்டிப்பா தளபதி அவர்கள் தான் ஆட்சி பீடத்தில் அமர்வாரு. நன்றி.